Dear viewers, dear brothers and sisters, welcome to my channel, Yours Simply Leah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Bismillah ir-Rahman ir-Rahim. ஜூஸ் 15 சுருக்கம் சுபஹானல்லஸி. இந்த ஜூஸ் சூரா அல் இஸ்ரா பனி இஸ்ராயில் மற்றும் சூரா அல் கஹாஃப் 74ஆம் வசனம் வரை அடங்கியுள்ளது. சூரத் அல் இஸ்ரா பனி இஸ்ராயில் தொடக்கத்தில் இந்த சூறாவில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அதிசயமான இஸ்ரா மற்றும் மீராஜ் பயணம் பற்றி கூறப்படுகிறது. அல்லாஹ் நபியை மக்காவில் உள்ள மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து ஜெருசலமில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸா வரை இரவு நேரத்தில் அழைத்து சென்றார். இந்த பயணம் இஸ்ரா எனப்படும். அங்கிருந்து வானங்களுக்கு உயர்த்தினார். இது மீராஜ் ஆகும். இந்த பயணத்தில் 5 வேளை தொழுகை சலாஹ் கட்டாயமாகப்பட்டது. சூரா அல் பக்ராவின் கடைசி 2 வசனங்கள் வழங்கப்பட்டது. சொர்க்கம் நரகம் போன்ற மறை விஷயங்கள் காண்பிக்கப்பட்டது. பனி இஸ்ராயிலுக்கு எச்சரிக்கை. இஸ்ராயில் மக்கள் 2 முறை அகந்தையால் தீமை செய்தனர். அதனால் அல்லாஹ் அவர்களை கடுமையாக தண்டித்தான். பகலும் இரவும் அல்லாஹ்வின் அடையாளங்கள் ஆகும். இரவும் பகலும் அல்லாஹ்வின் அடையாளங்கள். பகல் ஒளியாக உள்ளது, நாம் உழைத்து வாழ்வதற்காக. இதனால் வருடங்களையும் காலங்களையும் கணக்கிடலாம். மறுமை நாள். மறுமை நாளில் ஒவ்வொருவரின் செயல்கள் ஒரு புத்தகமாக அவர்களுக்கு கொடுக்கப்படும். அப்பொழுது அல்லாஹ் கூறுவார், உன் புத்தகத்தை நீயே வாசி. இன்று உனக்கு நீயே கணக்கெடுப்பவனாக போதுமானவனாவான். நல்ல நற்குண வழிகாட்டிகள். அல்லாஹ்வை மட்டும் வணங்கு. பெற்றோருக்கு நன்மை செய். அவர்களுக்கு உஃப் என்று கூட சொல்லாதே. யா அல்லாஹ், அவர்கள் என்னை வளர்த்தது போல் அவர்களுக்கு இரக்கம் செய் என்று துஆ செய். உறவினர்கள், ஏழைகள், பயணிகளுக்கு உதவி செய். வீணாக செலவு செய்யாதே. உதவ முடியாவிட்டால் நன்றாக பேசு. கஞ்சத்தனமும் வீண் செலவும் இல்லாமல் நடுவழியில் இரு. வறுமை பயத்தில் குழந்தைகளை கொல்லாதே. விபச்சாரத்துக்கு அருகே கூட செல்லாதே. அநியாயமாக ஒருவரை கொல்லாதே. யத்தீம் சொத்தை தவறாக பயன்படுத்தாதே. வாக்குறுதியை காப்பாற்று. எடை அளவில் மோசடி செய்யாதே. தெரியாததை பற்றி பேசாதே. அகந்தையுடன் நடக்காதே. 7 வானங்களும் பூமியும் அதிலுள்ள அனைத்தும் அல்லாஹ்வை புகழ்கின்றன. ஆனால் மனிதர்கள் அதை உணரவில்லை. தொழுகை பற்றி அறிவிப்பு. மதியத்திலிருந்து இரவு வரை தொழுகை நடத்த வேண்டும். விடியற்கால ஃபஜர் குர்ஆன் ஓதுதல் விசேஷமானது. தஹஜுத் தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டாயமாக்கப்பட்டது. முகாமுல் முஹ்முதா என்ற உயர்ந்த நிலை வழங்கப்படும் பரிசாக. குர்ஆன் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஒரு சிகிச்சையும் கருணையும் ஆகும். உண்மை வந்தது, பொய் அழிந்தது. சூரா அல் கஹாஃப் தொடக்கம். சூரா அல் கஹாஃப் வெள்ளிக்கிழமை ஓதுவதற்கு பெரிய நன்மைகள் உள்ளன. அதில் முதலாவது நன்மை, 2 வெள்ளிகளுக்கு இடையில் ஒளி வழங்கப்படும். முதல் அல்லது கடைசி 10 வசனங்களை மனப்பாடம் செய்தால் தஜ்ஜாலின் சோதனையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். குகை நண்பர்கள். அஸ்ஹாபுல் கஹஃபின் கதை. சில இளைஞர்கள் தங்கள் ஈமானை காக்க குகைக்கு சென்றனர். அல்லாஹ் அவர்களை 300 ஆண்டுகள் மேலும் 9 வருடங்கள் தூங்க வைத்தான். அவர்கள் விழித்தபோது சமூகம் மாறி இருந்தது. இது அல்லாஹ் தனது அடியார்களை பாதுகாக்கிறான் என்பதை காட்டுகிறது. 2 தோட்டங்களின் கதை. ஒரு மனிதனுக்கு 2 அழகான தோட்டங்கள் இருந்தன. அவன் அகந்தையுடன் இது அழியாது என்றான். மறுமையை மறுத்தான். அவன் நண்பன், மாஷா அல்லாஹ்,
லா குவத்தா இல்லா பில்லாஹ் என்று சொல்ல வேண்டுமென்று அறிவுரை கூறினான். அவன் கேட்கவில்லை. இறுதியில் அல்லாஹ் புயலை அனுப்பி எல்லாவற்றையும் அழித்தான். நபி மூசா அலைசலாமும் ஹிதர் அலைசலாமும். அல்லாஹ் நபி மூசா அலைசலாம் அவர்களையும் சிறப்பு அறிவு கொண்ட ஹிதர் அலைசலாம் அவர்களிடம் அனுப்பினார். ஹிதர் அலைசலாம் சில செயல்களை செய்தார். கப்பலில் ஓட்டை போட்டார். ஒரு சிறுவனை கொன்றார். நபி மூசா அலைசலாம் பொறுமை காக்க முடியாமல் கேள்வி கேட்டார். மீதிய கதை ஜூஸ் 16 தொடங்குகிறது. இந்த ஜூஸ் முடிவுரையில் தொழுகையின் முக்கியத்துவம், பெற்றோருக்கு மரியாதை, அகந்தையின் ஆபத்து, பொறுமையின் அவசியம், அல்லாஹ்வின் அறிவு எல்லாவற்றையும் விட உயர்ந்தது என்பதை தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அல்லாஹ் நம்மை இந்த பாடங்களை நடைமுறைப்படுத்தும் நல்ல அடியார்களாக ஆக்குவானாக. ஆமீன். நண்பர்களே, தயவு செய்து இதை அதிகமானவர்களுக்கு பகிருங்கள். பலர் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறந்து விடுகிறார்கள். இந்த ஜூஸ் சுருக்கங்களை நீங்கள் பகிர்வது ஒரு பெரிய நன்மையாகும். இது ஒரு நிரந்தர நட்பணி, சதகாய ஜாரியா ஆகும். நீங்கள் பகிரும் ஒவ்வொரு முறையும் அதை வாசித்து பயன்பெறும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் நன்மைகள் உங்களுக்கும் பங்கு கிடைக்கும். அல்லாஹ் அனைவருக்கும் நன்மை அளிப்பானாக. ஆமீன்.